ஆமாம் சார். சார் வரீங்க மேலே போலாமா? ஸ்பீடாக வந்துமா? ஒரு தாட் இருக்கு. ஆனாலும் அதையும் மீறி இங்கிருந்து கத்துக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய பெரிய தெரபிஸ்டா வளர்ந்துட்டு தான் வராங்க. இங்க கூசா முடிச்சு அவங்க வந்து ஷார்ஜா அந்த மாதிரி சில பிளேசஸ்லாம் வந்து கூசா எடுக்க ஆரம்பிச்சோம். ஆன்லைன் கிளாஸஸ் போட்டு அங்க இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட வேர்ல்டு கவுன்சில் ஷிப்ல மால்டாலையும் வந்து ஒர்க்கு கிடைச்சிது. என்ன ஒர்க்னா யோகா தெரபிஸ்டாகவும் ஷிப்ல வந்து அங்க இருக்கிற அந்த குரூஷியல் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம தெரபிஸ்டாகவும் வந்து கிடைச்சிது. இங்க இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எனக்கு அப்ரூவல் ஆச்சு. எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ டாக்டர்னாலே வந்து எம்பிபிஎஸ் தான் நீட் தான் சொல்லி போறது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய மெடிசன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் கிடையாது. நம்மளோட மெடிசன்ஸ் தான் மெடிசன்ஸ். இது வந்து நம்மளோடது. நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை நம்ம ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டோம். வெளியிலேருந்து வந்த மெடிசனை வந்து நம்ம மெடிசன் சொல்றது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயமா தான் இருக்கு. ஸோ பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லுவோம், ஏன் மாற்று மருத்துவம்னு சொல்லணும்? நம்ம மாற்றினாதான் வரவங்க அதை எல்லாருமே மாற்றுவாங்க. ஸோ அதுக்கும் எல்லாரும் இனிஷியேட் எடுங்க. உங்கள் பிள்ளைங்களையும் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்கார பிள்ளைங்களை வளர்க்கும் போதே சொல்லி வளரணும். எம்பிபிஎஸும் அலோபதி மட்டும் மருத்துவம் கிடையாது. நம்மளுடைய மருத்துவம் பறந்து விரிஞ்சு எவ்வளவோ இருக்கு. இப்போ சித்தால பார்த்தீங்கன்னா அனுபானம்னு இருக்கும். எந்த சாதாரண நம்ம உணவுப் பொருள்ல எந்த மருந்தை கலந்து கொடுத்தா நம்ம உடம்புல வந்து அது எந்த ஆர்கான்ஸ்க்கு டைரக்டா போய் சேரும்ன்றது கண்டுபிடிச்சது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான். அது நம்ம மருத்துவத்துக்கு தான் இருக்கு. அலோபதியில அவங்க பெருசா எவ்வளவோ எடுக்கிற விஷயங்களை நம்ம சொடக்கு போடுற நேரத்துல பல்ஸ் பார்த்து உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குன்றது ரூட் காஸ் வரையும் சொல்ல முடியும். ஸோ இதை பத்தின விழிப்புணர்வுகளையும் நிறைய ஏற்படுத்துங்க. எல்லாரையும் கற்றுக்கிறதுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. இந்த சென்டர் வந்து எப்பவுமே நம்ம டவுன் ஆக விட்டுறக்கூடாது. டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குறையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இது நிறைய பேருக்கு போய் சேரணும். இப்போ சாதாரணமாக சின்ன சின்ன அக்குபஞ்சர் கோர்ஸ் வெளியில் எங்கேயாவது நம்ம பார்க்கணும்னா கூட 1 lakh மேலே வாங்குறாங்க. பட் அது எந்த அளவுக்கு கிளியராக இருக்கும்னு நமக்கு தெரியாது. இங்கே கொடுக்குற அளவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் கொடுக்க முடியாதுங்கிறத நான் வந்து தைரியமாகவும் கர்வமாகவுமே சொல்வேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்துட்டோம். அந்தளவுக்கு எதுவும் கம்மியாகவும் இல்லை. லைக் அதே மாதிரி கற்றுக்கிட்டு நாள் போக போக மறந்து போச்சுனாலோ இல்லை டவுட்னாலோ நம்ம போடுற ரிவ்யூ கிளாஸஸ், எந்த நேரமும் கொடுக்குற கைடன்ஸ், ப்ராக்டிசஸ், இன்னும் பேஷன்ஸ் வேணும்னா ரெஃபரன்ஸ், இப்படி எல்லாமே வந்து த்ரூ அவுட் இங்கே நமக்கு போயிட்டு இருக்கிறது எதுவுமே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் நம்ம கொடுக்குற காசு வந்து நம்மளே இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சு தான் இங்கே நம்ம படிக்கிறோம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சேர்க்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் கொண்டு வர இன்று 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டர் நிறுவனத்தில் 7வது பட்டமளிப்பு விழா மற்றும் நம்முடைய நிறுவன ஸ்தாபகர் திரு சாமமூர்த்தி ஐயா அவர்களின் 71வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய ஆவடி அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்தின் ஸ்தாபகர் திரு சாமமூர்த்தி ஐயா அவர்களிடம் மிஸ்ஸஸ் வசந்தி சீட் தெரபிஸ்ட் கேடயத்தை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றுவார். Well,
ஐடி கார்டு திருமதி ஹேமலதா அவர்கள் அணிவிப்பார். திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டர் நிறுவனத்தில் அவருடைய பிறந்த நாள் விழா மற்றும் 7வது பட்டமளிப்பு விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்கு வருகை தந்திருக்கும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அக்குபஞ்சரிஸ்ட், இத்துறையில் நீண்ட நெடுங்காலமாக அனுபவம் வாய்ந்தவர். நம்முடைய ஆவடி அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்தின் ஸ்தாபகர் திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசினை வழங்கி கௌரவிக்க உள்ளார். சேவா சென்டர் நிறுவனத்தின் 7வது பட்டமளிப்பு விழா மற்றும் நம்முடைய நிறுவன ஸ்தாபகர் திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்களின் 71வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளோம். இதற்கு வருகை தந்திருக்கும் பிரம்மஸ்ரீ அன்பு ராஜாராமன் வர்மா ஆசான், இத்துறையில் 25 வருடங்களாக அனுபவம் மிக்கவர். நம்முடைய நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வருகை தந்துள்ளார். அவர்கள் நம்முடைய நிறுவன ஸ்தாபகர் சாம்பமூர்த்தி ஐயா அவர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றுவார். வாழ்த்த வளமுடன். இன்றைய ஒரு சிறப்பு மிகு, பெருமை மிகு, ஆற்றல் மிகு நன்னாளில் அக்குபஞ்சர் ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்தின் 7வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து ஐயா அவர்களுக்கு ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்தின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய விழாவிற்கு பட்டயங்கள் பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்தின் சார்பாக அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய விழாவில் பேராசான்களும் பெரியவர்களும் ஒருங்கே சூழ்ந்து இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய விழாவில் மிகவும் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், நமது அக்குபஞ்சர் சேவா மையத்தின் இயக்குனர் சேவைச்சூடர் திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்களின் 71வது பிறந்த நாள் விழா இன்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய விழாவின் முதல் முத்தாய்ப்பாக ஐயா அவர்களுக்கு அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்கள் இன்று போல் என்றும் என்றென்றும் வளமையுடனும் வளமுடனும் நலமுடனும் புன்னகையுடனும் மகிழ்வுடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி மகிழ்கிறோம். திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறோம். ஆவடி அக்குபஞ்சர் சார்பாக நமது சீஃப் கெஸ்ட் ஐயா அவர்கள் ஆவடி அக்குபஞ்சர் சார்பாக கொண்டாடி போவோம். ஆமாம் அவர் வந்து விமலா ராஜாராம் வர்ம மருத்துவர், பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர், சிறந்த மருத்துவர். பல பெண்களுக்கு வர்ம பயிற்சிக்கு
வெளியில் சென்றிருக்கிற நூற்றுக்கணக்கான பெண் மருத்துவர்கள். ஐயா வந்து வர்மானி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இவர்கிட்ட வர்மா படிச்சுட்டு போயிருக்காங்க. மிக நன்றி. இப்போது மேடம் அதாவது ஐயா அவருடைய சேவை எப்படி இருக்குன்னா, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான மனிதனே அமைதியான மனிதன் என்று கூறுகிறது நமது தர்மசாஸ்திரம். அந்த வகையில் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உலக மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான ஒரு விஷயத்தையே பறைசாற்றுகிறது. அந்த வகையில் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சிறப்பு தூதராகவே நமது சாமமூர்த்தி ஐயா அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடல் ஆரோக்கியம் என்பது நமது மகான் திருமூலர் அவர்கள் கூறுகிறார்கள், உடம்பினை முன்னம் இழுக்கென்றறிந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் என்று கூறுகிறார்கள். இப்போ இந்த உடலை வந்து ஒரு இழுக்கா நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இறைவனே இந்த உடலுக்குள்ளதான் வந்து கோயில் கொண்டிருக்கலாம் இருக்காரு அப்படின்றத தெரிந்து கொண்டு நான் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார்கள். அதே தான் அடுத்த குரல் சொல்ல, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறுகிறார். இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கணும்னா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ ஆரோக்கியம் எப்பவுமே ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இப்போ இரண்டுமே மிக முக்கியம். அதை நாம் எப்படி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் என்ற வழிமுறைகளை ஐயா அவர்கள் பல்வேறு பேராசனங்கள் மூலமாக இந்த ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்தில் மிக குறைந்த கட்டணத்தில், ஏன்னா இப்போ வைத்தியம் பார்க்கறத விட வைத்தியம் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஐயா அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தவறை செய்யாமல் ஒரு 500, 1000, 1500, 2000 இதுக்குள்ளதான் அவருடைய, அது எவ்வளோ பெரிய மகத்தான கலையாக இருந்தாலும் அந்த ஒரு குறைந்த கட்டணத்திற்குள் மிக சிறப்பாக பயிற்சியை அனைத்து மக்களுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி, அந்த தமிழ்குடி கண்ட மருத்துவம் தான் இந்த தமிழ் மருத்துவம், தாய் மருத்துவம், இயற்கை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் அனைத்துமே வந்து நமது தமிழர்கள் கண்ட ஒரு மருத்துவம் தான். திருவள்ளுவர் வந்து திருக்குறளுக்கு தெளிவாக கூறுகிற அந்த 10 குறட்பாக்கள்ல மருந்து மருத்துவத்தை வந்து ஒரு 10 குறட்பாக்குள்ளே அவர் வந்து அதை சிறப்பாக வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக என்னன்னா, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிய உணேன் என்று கூறியிருக்கிறார்கள். நாம் உண்ட உணவு ஜீரணமாகிவிட்டது, மீண்டும் பசி ஏற்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து நாம் உணவை உண்ணோம் என்றால் நமக்கு நோய் என்பது கிடையாது, மருந்து என்பது தேவையில்லை என்று கூறுகிறார்கள். அதை தான் நம்ம சொல்கிறாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் அப்படின்றாங்க. நமது உணவை நன்றாக ருசித்து ரசித்து அரைத்து உண்ண வேண்டும். பல்ல வந்து நல்லா அரைச்சி உண்றதுக்கு தான். இப்போ சுகர்னு சொல்கிறாங்க, சுகர் 400 இருக்குது 500 இருக்குது, போய் நான் வந்து மாத்திரை சாப்பிட்றேன் இன்சுலின் சாப்பிட்றேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையே கிடையாது. நீ சாப்பாடை குறைச்சினா சுகர் குறைய போகுது. நன்றாக மென்று சாப்பிட்டால் சுகர் என்பதே கிடையாது. இது ஒரு பலவீனம், ஒரு அஜீரண கோளாறு தான் சர்க்கரை வியாதி. அதே போல திருவள்ளுவர் கூறுகிறார்கள், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய 3 என்று கூறுகிறார்கள். நம் உடலுக்கு நோய் வருவதற்கான காரணங்கள் வந்து 3 விஷயங்கள் தான். வழிமுதலாக எண்ணிய 3 என்றால் வாதம், பித்தம், கபம். காற்றின் கூறு, நெருப்பின் கூறு, நீரின் கூறு. இது மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் என்று கூறுகிறார்கள். இவ்வளவுதான். வாத பித்த கபம் வந்து சீராக இருந்தால் 1 1/4 என்ற விகிதாச்சாரத்தில் இருந்தால் நமக்கு ஆரோக்கியம் நிலைக்கும். அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆற்று நீர் வாதம் போக்கும், ஊற்று நீர் கபத்தை போக்கும், அருவி நீர் பித்தத்தை போக்கும் என்று கூறுகிறார்கள். சரி, நம்ம அருவிக்கு, ஆறுக்கு, ஊற்றுக்கெல்லாம் எங்கே போகிறது? அந்த ஊருக்கு போய் தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். சோறு, நம்மளுடைய கஞ்சி வடித்த சோறு, இரவு மீந்த ஒரு சோறில் நம்ம 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் எடுத்து வடிகட்டி உப்பு போட்டு கலந்து 1 லிட்டர் குடிச்சிட்டோம்னா மலச்சிக்கல் என்பதே கிடையாது. மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் 2 தான். ஒன்று மலச்சிக்கல், ஒன்று மனச்சிக்கல். மலச்சிக்கலை போகக்கூடியது
இந்த சோற்று நீர் மூணுத்தையும் போக்குது, வாதப்பித்த கபத்தை சீராக்கிது. மனச்சிக்கலுக்கு தான் உடற்பயிற்சி, யோகம், தவம் அனைத்துமே இருக்கு. ஆகவே அதே போல ஒரு ஆங்கில மருத்துவத்தின் தந்தை என்று கூறக்கூடிய ஹிப்போக்ரட்டஸ் கிட்ட ஒரு நோயாளிக்கு சொல்றாரு, ஐயா என்னோட நோயை எப்படியா நீங்க குணப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு ஆங்கில மருத்துவத்தின் தந்தை கிட்ட. பட் அந்த ஆங்கில மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ராட் சொல்றாரு, அதாவது இங்க 3 பேர் இருக்கோம், நான் மட்டும் நினைச்சா நோயை குணப்படுத்த முடியாது. 3 பேரா? 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று நான் மருத்துவர், இன்னொன்று நீங்க நோயாளி, இன்னொருத்தர் நோய். நானும் நீனும் சேர்ந்து தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும், நான் மட்டும் நினைச்சா அந்த நோயை குணப்படுத்த முடியாது என்பதை தீர்க்கமாக அன்றே கூறி சென்றார்கள். ஆனால் அதோடைய தொன்மை மிகுந்த உலக பொதுமுறையான திருக்குறள் கூறுகிறது, ஒரு மருத்துவனா யாருன்னா ஒன்று நோயாளி, மருத்துவர், மருந்து, அடுத்து செவிலியர், அந்த நோயாளியை கவனித்துக் கொள்ளக்கூடிய அவருடைய உறவினரோ ஒரு நர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செவிலியரோ இருக்கணும். 4 பேர் சேர்ந்தால்தான் அது மருத்துவம் என்று கூறுகிறார்கள். அப்போ ஹிப்போக்ரட்ஸ்க்கும் மேலே இவர் 3 பேர்னாரு. நம்ம தந்தை திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, 4 பேர், இதுதான் மருத்துவம் என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த தொன்மை வாய்ந்த, பெருமை வாய்ந்த, சிறப்பு மிக்க நமது தமிழருடைய வாழ்க்கை கலை. நம்ம இவ்வளவு நோய்கள், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக நாம் இந்த நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நமது பாரம்பரிய வாழ்க்கை முறையான தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் மறந்து அதை கடைபிடிக்காமல் இருப்பதே காரணம். அந்த தமிழர்களுடைய வாழ்க்கை முறைகளை, தமிழர்களுடைய மருத்துவ கலையை நம் அனைவருக்கும் மிக எளிய முறையில், குறைந்த கட்டணத்தில், மிகவும் சிறப்பாக, தெளிவாக நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள், கற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த மாதிரி நம்மகிட்ட படித்தவங்க அவங்களே போய் பிறருக்கு கற்றுக் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மிகவும் தெளிவான ஒரு சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களால் இந்த கலையை எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு இயற்கை மருத்துவ கொள்கை பரப்பு செயலாளராக நமது சாமமூர்த்தி ஐயர்கள் திகழ்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தோன்றின் பொழுது தோன்றுக அகிலா தோன்றலின் தோன்றாமை நன்றி என்று உரைத்தார் நமது வள்ளுவர் பெருந்தகை. அப்பெருமகனாரின் வாய்மொழி கிணங்க இன்று நம்மிடையே பிறந்த நாள் விழா காணும் நமது சாமமூர்த்தி ஐயா அவர்களை நாம் அனைவரும் மனதார வாழ்த்துவோம். இன்னைக்கு நம்ம எல்லா வீட்லேயும், அன்னைக்கு சொன்னாங்க எல்லா வீட்லேயும் ஒரு டாக்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டாக்டர் இருந்தாக்கா அந்த வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல நம்ம ஐயா தான் எல்லா மருத்துவ முறைகளையும் கொண்டு வந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப கம்மியான கட்டணத்துல, அதே சமயத்துல எல்லாருக்கும் நல்லா விளக்கமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு சேவையாவே எடுத்து எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சென்டர்ல இருந்து போனவங்க பாத்தீங்கன்னா ஒரு 1000 கணக்குல இருப்பாங்க. 1000 கணக்கான மருத்துவர்கள் வெளியே போயிட்டு அவங்க அங்கிருந்து ஒரு 100கணக்கான மாணவர்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 100கணக்கான மாணவர்கள் எவ்வளவு பேர் ரெடி பண்ணுவாங்கன்னு பாருங்க. இப்ப அவ்வளவு பேருக்கும் வாழ்வாதாரம் சரி செய்யப்படுது. அதே போல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. இது நம்ம எதுவும் மருந்து மாத்திரை கொடுத்து பண்ணல, ஐயா சேவை மனப்பான்மையோட செய்யறதுனால அவர்கிட்ட கத்துட்டு போற எல்லாருமே அதே சேவை உணர்வோடு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஐயா அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற வாழ்க்கணும். அது போல இந்த சேவா மையம் இருக்கிறதுனால தான் இங்க எல்லாரும் கத்துக்கிறாங்க. அப்ப இந்த சேவா மையம் மேலும் மேலும் வளர்றதுக்கு நம்ம இப்ப மருத்துவ பயனுக்கு நம்ம வெளியில போறவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு 4 பேருக்கு நம்ம நல்லதை பண்ணோம்னா தானா வருவாங்க. நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி கிளியர் ஆகுதுன்னு கேட்டு அதை தெரிஞ்சுக்க ஒரு 4 மாணவர்கள் வருவாங்க. அவங்கள பார்த்து ஒரு 40 மாணவர்கள் வருவாங்க. ஸோ இப்படிதான் இதை நம்ம வளர்த்துக்கிட்டே போகும். ஸோ இந்த மையமும் சிறப்பாக வாழறதுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
அதுக்கப்புறம் இவங்களுக்கு உதவி செய்யறவங்க. ஒரு ஒரு இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னா இது சாதாரணமா நடந்துடாது. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நிறைய பேர் பக்கபலமா இருக்காங்க. ஹேமலதா மேடம், அப்புறம் விஜயகுமார் சாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல குழந்தைங்க, அவங்களோட ஹஸ்பண்ட். பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு குடும்பமா, இப்போ நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இந்த குழு இருக்கோம். இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றதுனால தான் இது இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டு இருக்குது. அப்போ இன்னும் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சப்போர்ட், நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை நம்ம பண்ணலாம். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் இருந்தால் போதும். நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணும் நம்ம சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணலாம். அடுத்து இன்னைக்கு பட்டம் பெற வரவங்க இவங்க எல்லாரும், நீங்க எல்லாரும் போயிட்டு ஒரு சேவை மனப்பான்மையோட முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேபி பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களை தேடி எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. நீங்க யாரையும் தேடி போக வேண்டாம். ஒரு 10 பேர், ஒரு 4 பேர், ஒரு 2 பேரை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு யார் யூஸ் பண்ணாங்க, யார் பண்ணாங்க, எங்க போனீங்க, என்ன இப்படி கேட்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை தேடி வருவாங்க. ஸோ நம்ம சேவை உணர்வோட போய் நம்ம செய்யும் போதுதான் இந்த கலை எல்லாருக்கும் போய் சேரும். மக்கள் எல்லாரும் அறியாமையில இருக்காங்க. இப்ப டிவி பாக்குறோமா, பார்த்துட்டே இருக்கும். எத்தனை மணி நேரம் பார்ப்போம் தெரியாது. எவ்வளவு மணி நேரம் வேணாலும் டிவி பார்த்துட்டே இருக்காங்க மக்கள். நம்ம பார்ப்போமான்னு தெரியல, நம்மளாம் ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்களாம் பார்க்குற சான்ஸ் இல்லை. பட் மக்கள் இந்த அறியாமையில தான் இருக்காங்க. டிவி பார்க்குறோம், பார்த்துட்டே இருக்காங்க. யூடியூப் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணிங்கன்னா போதும், உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போயிடாது. ஒரு உலகம், தனி உலகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு நம்ம மாட்டு பார்த்துட்டே இருக்கோம். எவ்வளவு டைம் போதும்னு தெரியாது. ஆனா நீங்க வீட்டுல இருக்க வேலை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ½ மணி நேரத்துல வேலை முடிச்சிடலாம். ஒரு சமையல் பண்றோமா ஒரு 1 ஹவர்ல முடிச்சிடலாம், 45 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம். இவ்வளவு நேரம் டிவி பாக்குறோம், செல்போன் பாக்குறோம், இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ண பார்த்துக்கணும். நம்மளோட ஒர்க் தேவைக்கு யூஸ் பண்ணுங்க. தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப இருக்க டெக்னாலஜி நிறைய நம்மளுக்கு கொண்டு வருது, நல்ல விஷயங்களை கொண்டு வருது. சமயத்துல நமக்கு நிறைய தீங்குகளும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குதுல்ல. அதுல பாசிட்டிவா எவ்வளவு நேரம் எது யூஸ் பண்ணிட்டு அதை பயன்படுத்தி நம்ம செஞ்சிட்டோம்னாக்கா நம்மளும் நல்லா இருக்கலாம், மற்றவங்களும் நல்லா இருக்கலாம். ஸோ எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்க ஊரு, உங்க ரிலேஷன்ஸ், அப்புறம் இந்த நாட்டை நம்ம ரொம்ப கஷ்டப்படாம, இப்போ ஒரு யூட்ரஸ் ஆப்ரேஷன் போடாம எவ்வளவுமா ஃபீஸ், அக்குப்ரெஷர்லையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போனா மக்களுக்கு நல்லா இருந்தாங்களே, பணம் இருக்கிறவங்க கொடுத்து வைக்கிறாங்க. இன்னொன்று இப்போ இன்சூரன்ஸ் ஒன்று ஆரம்பிச்சதுனால மக்கள் எதனால போய் படுத்துக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு படுத்துட்டு உடனே ஏன்னா இன்சூரன்ஸ்ல பண்ணிட்டாங்க, இன்சூரன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகுது நம்ம பாடி தான். இந்த ஆத்மா எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இந்த உடம்புல? இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் தான் ஆத்மா இதுக்குள்ள வாழ முடியும். என்னைக்கு ஆரோக்கியம் கெட்டு நம்ம வீணாக்கிடுவோமோ இந்த உடம்ப, ஆத்மா என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோ அந்த நோக்கத்தை அச்சீவ் பண்ற வரைக்கும் இந்த உடம்பை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதை நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணாம நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ரிலேஷன்ஸ், நம்ம ஊர் பகுதி வாழ் மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் வச்சுக்கலாம், அவங்க ஒரு 100 பேர் கொண்டு போயிடுவாங்க. ஸோ இது அப்படியே பரவிடும். அதனால நீங்க எல்லாரும் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம்னாக்கா இதை தெரிஞ்சுட்டு போய் நல்ல விதத்துல யூஸ் பண்ணிட்டு எல்லாரையும் வாழ்த்துறோம். இந்த பட்டம் பெறுவர் அனைவரும் பல்லாண்டு வாழ, சேவையாளர்கள் சேவை தொடர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இப்போது பிரம்மஸ்ரீ அன்புராஜ் அவர்களுக்கு நம்முடைய நிறுவன ஸ்தாபகர் அவர்கள் கேடை வழங்கி சிறப்பிக்கிறார். 71வது பிறந்த நாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பாலச்சந்தர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டர் நிறுவனத்தின் ஸ்தாபகர் திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்கள் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கிறார். வர்மானி அவர்களும் சேர்ந்து கேடயங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். முதல்ல நான் பேசும்போது சொல்றது மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம்னா எல்லாத்துக்கும் காரணம். ஒருத்த மாதா பிதா குரு தெய்வத்தை முறையா வணங்கி வருவாங்க. இதுதான் உண்மை. இப்போ அக்குபஞ்சரை பத்தி சொல்லனாக்கா முதல்ல நம்ம இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து இத சீனாவுக்கு போனது
ஆங்கிலத்தில் எளிய முறையில் மொழிபெயர்த்து ஸ்ரீலங்கா மூலியமா இந்தியாவுக்கெல்லாம் அக்குபஞ்சர் வந்து அதை இன்னும் எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் சேரணும்னு சொல்லிட்டு திரு பசூர் ரகுமான் இந்தியாவின் அக்குபஞ்சர் தந்தை என்று சொல்வார்கள். அவர் மூலியமா இன்னும் எளிமையாக்கப்பட்டு இந்த மருத்துவம் பரவுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாமா நிறுவன தலைவர் அப்துல்லா சேக் அவர் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் பயன்படுத்தினார். அப்படி இருந்தும் பாமர மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த அக்குபஞ்சர் போய் சேரலை. ஏன்னா இது எளிய தமிழ்ல இந்த அக்குபஞ்சர் இல்லை. அப்போதான் ஒரு புரட்சி நடந்தது. ஆரோக்கிய ஹெல்த் எஜுகேஷன் சொல்லிட்டு சேலத்தில் இருக்குது. அது வந்து டாக்டர் கலைச்செல்வன் என்னுடைய குருநாதர் அவர் தான். அவர் எளிய தமிழ்ல அக்குபஞ்சர் மூளை முடுக்கலாம் ஒவ்வொரு ஊர்லயும் அக்குபஞ்சர் சென்டர் போட்டு ஆரம்பிச்சாங்க. நானும் ரொம்ப இரும்பு இன்ஜினியர் லைன்ல இருந்தேன், லேத் இன்ஜினியரிங் ஒர்க் இருந்தேன். அப்போ இந்த விளம்பரத்தை பார்த்து போகும்போது இந்த மாதிரி எளிய தமிழ்ல இந்த அக்குபஞ்சர் நடக்குது, நீங்களும் வந்து படிக்கலாம். நாங்கள் பாண்டிச்சேரியில இருந்தாரப்போ நான் படிக்கும்போது எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த ஆர்கன்ஸை பத்தி சொல்றாங்க. என்ன ஆர்கன்ஸை பத்தி சொல்றாங்கன்னா லிவர், கிட்னின்றாங்க. அப்ப பெரிகார்டியம் சொல்றாங்க. எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது மருத்துவ அறிவியல் பத்தி. இரும்பை பத்தி கேட்டா என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்டீல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரிகார்டியம் எனக்கு பெருங்காயம் தான் ஞாபகம் வரும். பஞ்சபூதம்ன்றாங்க. எங்க வீட்டுல 2 பூதம் இருக்குது, அதே சமாளிக்க முடியல. என்னடா பஞ்சபூதம்ன்றாங்க பயந்து போய் போனவங்கன்னா திரும்பி கிளாஸ் பக்கமே போல. போன் மேல போட்டு சார் நீங்க 2000 கட்டிட்டீங்க, அந்த 2000 பணத்தை திருப்பி தர மாட்டோம், நீங்க திரும்ப வந்து பாருங்க, 2 கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, எளிய தமிழ்ல புரியணும். அப்போதான் திரும்ப உட்காரும் போது இந்த பஞ்சபூதத்தை பத்தி திரும்பி பேசுறாங்க. நான் வீட்டில் வந்து நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது பஞ்சபூதத்துடைய மகத்துவம். பஞ்சபூதத்தை நம்ம முன்னோர்கள் வணங்கணும்னு சொல்லிட்டு பஞ்சபூத ஸ்தலமாக வச்சிருக்காங்க. திருவண்ணாமலை நெருப்பு, காலஸ்தி காற்று, காஞ்சிபுரம் மண், ஆகாயம் சிதம்பரம், திருவனைக்காவல் நீர். இதே வள்ளுவர் பெருந்தகை திருக்குறள் என்ன சொல்றாருன்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலார் எண்ணியம் இருக்கிறார். வாதம் பித்தம் கபம் அதிகமானாலும் குறையான நோய் செய்தார். வாதம் தான் காற்று, பித்தம் தான் நெருப்பு, கபம் தான் நீர், கூட ஆகாயத்தை மண்ணில் சேர்த்துக்கிறாங்க அக்குபஞ்சர். இவ்வளோ அருமையான இந்த அக்குபஞ்சர். அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த அக்குபஞ்சர் வரதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொன்னார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், எத்தத்தினா பித்தம் தெரியுன்ற கஷ்டத்தில் நான் இருக்கும்போது அவர் சொன்னார், பாலா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர் பெரிய நிறுவனத்துடைய மேனேஜர், அவங்களுக்கெல்லாம் தெரியும், கோகுல் ஸ்டாண்டர்ட் பவுடர் கம்பெனி இல்லை, அது பாண்டிச்சேரி மேனேஜர், இப்பயும் அவர் தான் மேனேஜர். அவர் வந்து எனக்கு சொன்னார், நீ இந்த மாதிரி நீர் நெருப்பு காற்றெல்லாம் வணங்கணும். நான் கிண்டல் பண்ணேன், சார் நான் கடவுளே கும்பிட்றேன், நீங்கள் நீர் நெருப்பு காற்றெல்லாம் வணங்க சொல்றீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அதுக்கப்புறம் தான் அக்குபஞ்சர் பரிசு தெரிஞ்சு திரும்ப அவர்கிட்ட போகிறேன். சார் அந்த வணங்குற முறையை சொல்லுங்க. சரி சார், அன்னைக்கு அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போனேன். அதான் தாய்மான்னு சொல்லுவார், அவன் அருளாலே அவன் தாய் வணங்கி. கோயிலுக்கு போனாலும் அவன் அருள்கிட்ட தான் போக முடியும். அப்போதான் எனக்கு அது கிடைச்சது. அவர் சொன்னார், காலைல தூங்கி எழுந்து சொன்னேன், மண்ணை தொட்டு வணங்கு, ஜன்னலை திறந்து பெட்ரூம் வந்து ஆகாயத்தை பார்த்து வணங்கு, நீரை திறந்து விட்டு வணங்கு, நெருப்பை வந்து ஸ்டவ்வை பார்த்து வச்சு 2 கையால் அந்த அக்னியை உணர்ந்து வணங்கு, காற்றுக்கு என்ன பண்ணால் மூக்கு நேரம் கையை வச்சு சுவாசத்துக்கு வணங்கு. இந்த மாதிரி தினமும் காலைல 1 நிமிஷம் பண்ணு பாரு, பஞ்சபூதம் வசமானால் எல்லாமே வசமாக. நம்ம அக்குபஞ்சர் சயின்ஸ் இருக்கிற பஞ்சபூதம் தான் எல்லாமே. அன்னிலிருந்து இது வரைக்கும் வணங்கிட்டு வரேன், வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சமாக உயர்ந்துட்டு வரேன். ஒரே ஒரு சிறிய குறியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அக்குபஞ்சரை உடைச்சி கலைச்சலும் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து எங்களோட குருநாதர் கலைச்சல் ஐயா வந்து இரவலடி சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே கவலை ஆச்சு, இவ்வளோ எளிமையான அக்குபஞ்சர் மருத்துவம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து 4 வருஷத்துக்கு முன்னே இறந்துருவாங்கன்ட்டாங்க டாக்டர். ஏன்னா எனக்கு அம்மா தான் உயிர், அம்மா செத்துருன்னா செத்துருவோம். அந்த மாதிரி அம்மா அப்பா மேலே உயிராக இருக்கிற ஆள் நான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, நான் கற்றுன அக்குபஞ்சரில் 4 வருஷம் காப்பாற்றிச்சேன் எங்கள் அம்மா. 87 வயசுல தான் எங்கள் அம்மா தவறாங்க 3 வருஷம். எங்கள் அம்மா பேர் தான் நான் கிளினிக் வச்சுருக்கேன், ஸ்ரீ அன்னை அக்குபஞ்சர் சிகிச்சை பாண்டிச்சேரி. அப்போது இந்த அளவு அந்த அக்குபஞ்சர் வீட்டுக்கு போனோமே, ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அது மருத்துவம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவன் ஒரு நோய்க்கு வந்து ஒரு அட்டாக் வந்து இறந்துட்டா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்களா. நீங்கள் நம்ம சாதாரண மக்களை விடுங்க, முத்துக்குமார்னு ஒருத்தர் இருந்தார், சினிமா பாடலாசிரியர் தெரியுங்களா. அந்த பாடலாசிரியர் முத்துக்குமார், அவர் எவ்வளோ பாடலாசிரியர் இறந்துட்டார் கல்லீரல் ப்ராப்ளத்தினால. அவர் குடும்பம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுங்களா. ஏதோ சினிமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நோய் தெரிஞ்சு அட்டாக்னு வந்துச்சுன்னா கோல்டன் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் முத்திரை அக்குபஞ்சர் இருக்குது, முத்திரை இருக்குது, பாயிண்ட் இருக்குது. இதை பண்ணாங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றலாம், அதுக்கப்புறம் காப்பாற்றிக்கலாம். அது மாதிரி இங்கே ஒரு D26னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்குன்னா ரத்தம் உடனே நிற்கும்.
ஆக்சிடென்ட்ல உயிரிழப்ப காப்பாற்றலாம். இவ்வளோ நல்ல ஒரு மருத்துவம் நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு வல்லரசு ஆயிடுச்சு. இதெல்லாம் தெரியல, வல்லரசு ஆயிடுச்சு. ஆனா ஆரோக்கியத்திலும் இந்தியா வல்லரசு ஆகும். அதுக்கு வீட்டுக்கு ஒரு அக்குபஞ்சர் மருத்துவம் பயில வேணும். அந்த நல்ல நோக்கத்தை கலைச்சலும் பண்ணியிருந்தாரு. அவர் இறந்துட்டாரு. அவர் ஒரு விதை போட்டாரு, நிறைய விதைகள் போட்டாரு. இது விரிச்சும் ஆகுமான்ற நேரத்துல எங்க கிட்ட படிச்ச சாம்பமூர்த்தி, அதாவது திருக்குறள் அழகா ஒன்று இருக்குது. ஈன்ற பொழுதினில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் மகன் பிறக்கும் போது பட்ட சந்தோஷத்தோட மற்றவங்க தன் மகனை பத்தி பாராட்டும் போது மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சாம்பமூர்த்தி ஐயா எங்ககிட்ட படிச்சு ஒரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியா வந்து ஒவ்வொரு மக்களும், ஏழை எளிய மக்களும் இந்த அக்குபஞ்சர்ல சிறப்பா வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆவடியில வச்சு ரொம்ப குறைந்த கட்டணத்துல சேவை மனப்பாங்கோட நடத்துறதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதை வந்து எல்லாம் அந்த குருவோட ஆசை தான். இது குருநாக்கு சொல்லுவாரு, சரி ஒரு விதை நல்ல விதையா போட்டா நல்ல விதையா மாறின்னு சொல்லுவார். அந்த மாதிரி கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். உச்சரிக்கப்பட்ட சொல், தவற விட்ட வாய்ப்பு, கடந்து போன நிமிடம், இது மூணு நம்மளை விட்டு போனா திரும்ப வராது. உச்சரிக்கப்பட்ட சொல், நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், திடீர்னு ஒரு சண்டை வந்துடும், கடுமையான வார்த்தையை பேசிடுவோம், திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அவன் அன்னைக்கு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க மனசுல உறுத்திட்டே இருக்கும். அதான் வள்ளுவர் பெருந்தைக்கு சொல்றாரு, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரம் மாறாதே நாவினால் சுட்டவர். ஒவ்வொரு வார்த்தையும் விதை மாதிரி நல்ல விதையா போட்டீங்கன்னா பூச்செடியா பூத்து உங்களை வரவேற்கும். அதுவே கட்ட விதியா போட்டீங்கன்னா முன்செடியா வந்து உங்களை குத்தும். நல்ல விதியா போட்டோம் இன்னைக்கு மலர்ந்து ஒளி வீசி கொண்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்கிறேன், உச்சரிக்கப்பட்ட சொல், கடந்து போன நிமிடம். பிடி உஷாவை போய் கேளுங்க, பிடி ஒரு செகண்ட்ல தங்க பதத்தை கைவிட்டாங்க. தவற விட்ட வாய்ப்பு. இன்னைக்கு நிலவுல போய் நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு நிலவுல கால் வச்சாருன்றாங்க. ஆனா நிலவுல அவர் கால் வச்சு இருக்கக்கூடாது. யார் வச்சிருக்கணும் தெரியுங்களா? அவர் பேர் யாருன்னா தெரியுமா? அவர் பேர் எட்வின்சி ஆல்டின். அவர் தான் நிலவுல கால் வச்சிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா அந்த அப்போலோ விண்கலத்துல 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. அமெரிக்காவுடைய கப்பல் படை தளபதி, கப்பல் படையில வந்து விமானப்படை தளபதியாக இருந்ததுதான் எட்வின்சி ஆல்டின். ரொம்ப தைரியசாலி. இவர் வந்து பைலட்டா செலக்ட் பண்ணாங்க. அது நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து அமெரிக்கா கப்பல் படையில ஒரு அதிகாரியா தான் இருந்தாரு. ஆனா அவர் தைரியசாலி, அவர் கோ பைலட்டா செலக்ட் பண்ணாங்க. இந்த 2 பேரும் வந்து நிலவுக்கு போறாங்க. நிலவுல போய் அந்த விண்கலம் இறங்குது. நாசா கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கிறான். உடனே பைலட் ஃபர்ஸ்ட்ன்றான், இறங்க சொல்றான். அவரா கால் விட்டு பயப்படுறாரு. முதல்ல நிலவுல போறோம், நெருப்புல பொசுங்கிடுமோ இல்ல உள்ள கால் விட்டாங்க அப்படி ஒரு செகண்ட் தயங்குறாரு. உடனே கோ பைலட் நெக்ஸ்ட்ன்றான். எந்த இதுவும் இல்லை, உடனே காலை விட்டார். நீல் ஆம்ஸ்ட்ராங் வரலாறு ஆயிட்டார். ஒரு நொடி தாமதம் பாருங்க, தயக்கம் வாழ்க்கையே புரட்டி போச்சு. ஆகவே நான் சொல்றேன், கடந்து போன நிமிடம், தவற விட்ட வாய்ப்பு, உச்சரிக்கப்பட்ட சொல், இது மூணு நம்மளை விட்டு போனா வராது. ஆகவே இந்த சென்னை மாநகரத்திலே இந்த ஆவடியில வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கு உகந்ததா 3 நாள் சொல்லுவாங்க. செவ்வாய், வியாழன், ஞாயிறு. அந்த மருத்துவத்துக்கு உகந்தான அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த படிச்சிருக்கவங்க இத்தனை பேரும் வந்து நீங்க வந்து பட்டம் வாங்கினீங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கடவுள் அனுகிரகம் இருந்தால் தான் மருத்துவத்துறைக்கே வர முடியும். நான் 2010 படிக்கும் போது என் கூட 93 பேர் படித்தான். 90 பேர் வாசல் வேற ஒரு வேலைக்கு போய் 3 பேர் தான் இன்னைக்கு அக்குபஞ்சர்ல இருக்கிறோம். இறைவன் அருள் இருந்தால் தான் பண்ண முடியும். உங்களுக்கெல்லாம் இறைவன் அருள் இருக்கிறது. நீங்கள்லாம் அக்குபஞ்சர்ல பெரிய ஆளா வந்து வீட்டுக்கு ஒரு மருத்துவரை உருவாக்கி நமது இந்தியா ஆரோக்கியத்திலும் வல்லரசாக வேண்டும் என்று வேண்டி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய சாம்பமூர்த்தியாருக்கு பிறந்த நாள்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். 76 பிறந்த நாள்ல எப்பவுமே கல்யாண பெண்கள் ஆண் சம்பதி அதை எப்படி வாழ்த்துவாங்கன்னா, ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு குன்றி வாழை போல் கண்டுவிட்டு வாழ்வாங்கு வாழணும்னு வாழ்த்துவாங்க. ஆனா நான் அதையே நான் எப்படி வாழ்த்துறேன்னா, இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துல ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு குன்றி வாழை போல் கண்டுவிட்டு வாழ்வாங்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவ பரப்பி பல 100 ஆண்டு நலமுடன் வாழ நான் வணங்கும் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் முருகப்பெருமானையும் வணங்கி என் தாயையும் வணங்கி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். May God bless you, sir.
எல்லாத்தையும் நன்றி பாருங்க. ஃபங்க்ஷன் போடுறாங்க. இப்பொழுது நமது ஸ்மைல் கிளப் உறுப்பினர் அத்திப்பட்டு பருத்திப்பட்டு ஸ்மைல் கிளப் நம்பர் அவர் வந்து முன்னாள் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து நன்றி. சிறப்பு விருந்தினராக பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். அவருக்கு ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் பட்டமளிப்பு விழா. இந்த நிகழ்ச்சியை சொல்லவே இல்லை. ஒரு பாண்டிச்சேரிக்கு வந்தார், சைலண்டாக எங்கிட்ட சொல்லிட்டு வந்தார். அவருக்கு பிறந்தநாள் விழானா கண்டிப்பாக குருநாதர் வந்திருப்பார். குருநாதர் வரல. எனக்கும் தெரியாது, நான் பாண்டிச்சேரிந்து வரேன். இது தெரிஞ்சால் கண்டிப்பாக நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். பாண்டிச்சேரிக்கு ஐயா வந்தாருனாக்கா கண்டிப்பாக எங்களை பார்க்காம இருப்பாரு. நாங்கள் முதல்ல நாங்கள் ஐயாலாம் பஞ்சர் படித்த காலத்தில் வந்து இன்று வரை சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது பெரிய விஷயம். அது ஐயா வாழ்த்து சொன்னாங்க. நிறைய பேர் ஒரு சில கலைகள் கட்டாலும் அதில் வந்து யாரும் ஸ்டாண்ட் நிற்கிறதில்ல. அதில் வந்து ஒரு சிலர் தான் நிற்கிறாங்க. அந்த நிற்கிற போது தான் அவங்களுடைய ஒரு புரிதல், அதுக்குள்ள ஒரு மன உறுதி கண்டிப்பாக இருக்கும். அந்த மன உறுதிக்கு தைரியத்துக்கு ஒரு உதாரணமாக இந்த கோவிட் வந்தது இல்லைங்களா? கோவிட் வந்தப்போ நிறைய பேர் பயந்தாங்க. வீட்டு விட்டு வெளியே வரலாம், மாஸ்க் போட்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் நம்ம அக்குபஞ்சரிஸ்ட்டு இந்த மாதிரி மாற்று மருத்துவத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து அந்த பயத்துக்கு போகவே இல்லை, ஆளாகவே இல்லை. ஏன்னா நம்மளால் சமாளிக்க முடியும், அந்த மாதிரி அது ஒரு வியாதி கிடையாது, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது ஒரு மாற்று மருத்துவம். இந்த மருத்துவத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்ந்த திரு சாமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஐயா பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸையும் விட மாட்டாங்க, எல்லா கிளாஸும் ரொம்ப எளிமையாக நடத்துவாங்க. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து வரோம், அதுக்கு செலவுக்கே ஆகாது, நீங்கள் ஒரு வாரம் ஃபீஸ் பார்த்தா சொன்னாங்க. ஐயா வந்து பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் சேவை செய்யணும். அனைவருக்கும் இந்த அவர் கற்றுக் கொடுக்குற கலை வந்து போய் சேரணும், அனைவரும் பயன்படணும் என்ற ஒரே குறிக்கோள் தான். அந்த குறிக்கோள்கள் இணங்க அனைவரும் வளமோடும் நலமோடும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அப்படின்னு ஒரே ஒரு மக்கள் கொரோனா டைமில் பெரும்பாலும் மூச்சு அதாவது மூச்சோட சிரமம் வரும். ஹாஸ்பிட்டல்ஸ் சிரமம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அது வந்து தாய் திரவம். அந்த தாய் திரவத்தில் நீங்கள் சாப்பிட்டாலே போதும், எந்த வித மூச்சு திணறலும் கண்டிப்பாக எடுத்துக்கும். ஆமாம், உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் இல்லைன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகிடும். திரும்ப சொல்கிறதா ஹாஸ்பிட்டல்ஸ் பெருமா கியூ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு கியூ கேட்டால் சொல்ல நான் மதர் டீச்சர் அதை கேட்டாலே ஒரு வேலைக்கு 20 சொட்டு, காலையில் மதியம் இரவு சாப்பிட்றது முன்னாடி சாப்பிட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த எந்த வித மூச்சு ரிப்பேர் இருக்கிறது, அந்த மூச்சு அடைப்பு, சளி எல்லாமே எடுத்துடும். கொரோனான்றது ஒரு பெரிய வியாதி கிடையாதுங்க. என்ன வரும்? ஜுரம், சளி, இருமல், இது 3 தான் வரும். அதை 3 நம்ம கண்ட்ரோல் பண்ணினா அது கொரோனாவே கிடையாது. நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறோம். நாங்கள் டவுனில் வந்து ஒரு ரொம்ப சென்ட்ரலில் இருக்கிற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஐயாவுக்கு தெரியும். கொரோனா டைமில் எங்களை டியூட்டி போட்டாங்க. நாங்கள் வந்து 12 வருஷம் நாங்கள் டியூட்டி பார்த்தோம். ஆனால் நான் பயப்படவே இல்லை. கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸுக்காக மாஸ்க் போட்டு வண்டியில் வருவோம். ரூம் உள்ள எங்கேயே போனோடனே மாஸ்க் எடுத்து போட்டுருவோம். நாங்கள் பக்கத்திலே வந்து கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். அதாவது மாற்று மருத்துவம். ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், பெரிய ஒரு ஆஃபீஸர், அவர் வீட்டில் இருக்கிற கொரோனா டைமில் எனக்கு கால் பண்ணுறாரு. 5 மணிக்கு கால் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப மூச்சு விட முடியல. ஏன்னா அவர் வந்து அவங்க ரிலேஷன்லாம் மாஸ்டர் டாக்டர் தாங்க பாண்டிச்சேரியில். சரி, ஓகே பார்க்கலாம் சொல்லிட்டு தான் 5 மணிக்கு அவர் இப்போ பார்க்குறேன். எனக்கு கிட்ட அந்த மெடிசன் கொடுக்குறாரு. எனக்கு வந்து அவர் தான் சொன்னாங்க, ஒரு 3 ஹவர்ஸ் பாருங்கள். 3 ஹவர்ஸில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆச்சுனாக்கா, மூச்சு விடுறது சிரமம் இல்லைனாக்கா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. சிரமம் வருதுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அவர் தெரியும், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கண்டிப்பாக பேக் பண்ணுவாங்கன்னு அவர் சொன்னார். அவர் எனக்கு காலையில் 10 மணி நைட் 10 மணிக்கு ஃபோன் பண்ணவே எனக்கு பயம் வந்து போச்சு. ஏன்னா இப்போ கொடுத்தா என்னாச்சு தெரியல.
காலையில் 5 மணிக்கு கால் பண்ணாரு, என்னன்னா நான் வாக்கிங் போகிறேன் சார்ன்றாரு. நாங்கள் கொடுத்த கொரோனா மருந்து வித்தின் 2 ஹவர்ஸில் ஒர்க் பண்ணிக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கண்டிப்பாக வந்து நெப்பேசில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மூக்கு சேர்க்க சுவாசம் அதை வச்சா தான் அவங்க வந்து காப்பாற்ற பண்ண முடியும். அந்த கண்டிஷனில் அவங்களுக்கு கொடுத்த மருந்து வித்தின் 2 ஹவர்ஸில் வந்து ரெக்கவரி கொடுக்குது. அதே மாதிரி அக்குபஞ்சர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. எந்த பாயிண்ட் போடலாம் சொல்லுங்க? மூச்சோட ரொம்ப சிரமம் இருக்குது. யூபியில் D14 பாயிண்ட்ல பார்க்கலாம். யூபி 13 2 பாயிண்ட். இந்த ஆஸ்பிரஸ் பெருமாவுக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த பாயிண்ட் ஈக்குவலாக எப்படி மூச்சு சிரமம் இருந்தாவோ அந்த இடம் ஒரு சும்லைன் பண்ணாக்க நல்லாவே கிடைக்கும். அதுக்கு திரும்ப அக்குப்ரெஷன் அப்படி தான், கையில் கொடுத்தலாம், அது சூஜாக்கில் கொடுத்தலாம், சுற்றுப்பாதையில் கொடுத்தலாம், எது கொடுத்துக்கலாம். இருந்தாலும் சடனாக கொடுக்குறது அது நல்ல பாயிண்ட். நான் வந்து ஒரு அனுபவபூர்வமாக வாழ்ந்தது. நாங்கள் வந்து ஹோமியோபதி சொன்ன இங்கே வந்து நான் வந்து மலர் மருத்துவம் பயக்கம் வச்சுருக்கிறேன். ஹோமியோபதி கிளாஸ் நான் வெளியே எடுத்துக்கிறேன். இங்கே என்ன எடுக்கல, வாய்ப்பு வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். நன்றி. சிறப்பு வழங்கி சிறப்பிக்கிறார். அயல்பாக்கம் பார்க்கில் 15 வருஷமா ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பார்க்கை டெவலப் பண்ணி கனிமொழி டிஆர் பாது கனிமொழி மடம் எல்லாம் வந்து பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணி இப்போ ஐயாவுக்கு ஒரு பெரிய மண்டபம் வந்து அதில் இப்போ 100கணக்கான மாணவர்கள் வந்து யோகா பண்ணிட்டு இப்போ இந்த யோகா தினம் வருதுல அது சிறப்பாக செய்ய போகிறாரு. வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். இந்த நமது விழாநாயகர் திரு என் சாம்பமூர்த்தி அவர்கள் இது ஒரு சேவையாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய விஷயம். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டம் இயந்திர வாழ்க்கை, அதெல்லாம் வந்து இயந்திர வாழ்க்கையை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே வரும். உடல் மனம் ஆன்மா சார்ந்து நம்ம வாழணும். இதுக்கு முதல் காரணம் முன் தூங்கி பின் எழு. சீக்கிரம் படுக்கணும், சீக்கிரம் ஒரு 7:30 to 8 o'clock சாப்பிடணும். ஆனால் இப்போ யாரும் அதை செய்யறதில்லை. சாப்பிட்டு அதை பழக்கப்படுத்தி பாருங்க. ரொம்ப நேரம் 8க்குள்ள நம்ம படுத்தோம்னா உங்களை கரெக்டாக 3:50 4 மணிக்கு 8. சைக்கிளிங் நமக்குள்ளேயே அந்த சைக்கிளிங் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் காலையில் 3:50 எழுந்துக்கணும். உங்களை யாரும் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஆட்டோமேட்டிக் எழுந்து. தயவுசெய்து இந்த இயந்திர வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து அன்றாட ஆரோக்கியமாக வாழணும்னா யோக கலை அது வந்து இது ஒன்று இணைந்தது தான். அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், ஹோமியோபதி, வர்மா எல்லாம் ஒன்று இணைந்தது தான் இது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ரூட்லையும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கு. அது இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக இருக்கும். இப்போ யோகா கலைன்னா அதுக்கு ஒரு வேரியேஷன் இருக்கு. நான் கேன்சரையே அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் யோகத்தால். ஒரு அம்மா 75 வயசாகி போச்சு. அந்த அம்மாவுக்கு நான் டெலிஃபோன்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆன ஒரு 40 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு, அப்போது நான் ஒரு ஃபால்ட் போனதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறேன். அவர் RBI ரிட்டையர் மிஸ்டர் சேதுராமன். அவர் நான் ஃபால்ட் அட்டன் பண்ணிட்டு திரும்புகிறேன். அவங்க அம்மா வீட்டில் படுத்துட்டு இருந்தாங்க. உள்ள சார் சார் படுத்துட்டு இருக்காங்க. அது ஒன்றில் சீனிவாசன் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறேன். அது ஒன்றில் சீனிவாசன் ஒரு மிரட்டியாக சொன்னார். சொல்லுங்கள் சார். அவர் சொல்கிறது தயனாராக உள்ளே போனேன். அந்த அம்மா படுத்துருந்தவங்க எழுந்தாங்க. ஆமாங்க சீனிவாசன். ஆமாம் ஒன்றும் இல்லை, நான் அவங்கள இதே பண்ண சொன்னேன். அப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு, கேன்சர் கேட்குறத டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க 2005. நான் சொன்னது கதை வந்து 2005 டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் நான் இருக்கா டாக்டர் சௌந்தரராஜன் இனிமேல் இருக்கிற நான் சாப்பிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்துருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம சொன்னது செத்துட்டு பையன் கண்டாளா இன்னும் ஆஸ்திரேலியா எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு வேலை பண்ணி நான் பார்ப்பேன். இனிமேல் எனக்கு மனசை சொல்லிட்டு ஒரு சில முத்ரா தான் சொல்லி ஒரு 10 முத்ரா. அந்த முத்ராலேயே வந்து அவங்களுக்கு
கொஞ்சமாக கிளியராக க்யூர் ஆகுது, அது அவங்க அறியாமே ஆகுது. ஒரு 6 months ஆச்சு செக்அப் மறுபடியும் அவருக்கு செக் பண்ணுறேன். எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எனக்கு பார்த்து செக் பண்ணுறாரு. இந்த அம்மா அந்த ஸ்டேஜ்லேயே வச்சுருந்தோம் மாறி இருக்கு. என்னம்மா பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ சார் பிஎஸ்எல் ஷாப் ரொம்ப அவர் பாட்டு பார்க்கும்போது திடீர்னு என்ன கொடுக்குற மாதிரி வந்தார். ஒரு 10 முத்ரா சொல்லி கொடுத்தார். அந்த முத்ரா தான் எனக்கு வெரி குட், அவர் தான் காட். இப்போ வந்து நீங்கள் செல்லு அரெஸ்ட் ஆகிடுச்சு. கேன்சர் செல் வந்து எப்பவுமோ ஆள் அப்படியே குறுக்கிட்டு அது இல்லாமல் அப்படியே அரெஸ்ட் ஆகிருக்கும். ஸ்டில் அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, யோகத்தால் எல்லாமே வெல்ல முடியும். தயவு செய்து புரிஞ்சுங்க. ஏதாவது ஒரு ஆசனம் உங்களால் எல்லாம் அனுபவம் பண்ணி நீ போய் இனிமேல் நீங்கள் என்ட்ரு ஆகிடணும். உள்ள வந்து உங்கள் உடல் காட்டும். அவ்வளோ ஒன்றுங்க. என்னுடைய பீரியடில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை ஒருத்தரோட கொரோனாவில் அஃபெக்ட் ஆகுது. அந்த அயப்பாக்கம் பார்ப்பேன். ஆரம்பிக்கும் போது விளையாட்ட ஆரம்பித்தேன். அது இப்போ ஆலமரம் மாதிரி உடம்பு நிற்கிது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கூட பண்ணுறாங்க. அவங்க ஃபீல் பண்ணாங்க வெளியே என்ன பண்ணுறதுக்கு. அப்படி டிஆர் பார் வந்தார். அவர்கிட்ட நாங்கள் இது சொன்னோம், ஏன் மழையெல்லாம் போயிட்டு எங்களால் பண்ண முடியல, தயவுசெய்து எங்களுக்கு ஒரு யோகா கூட கட்டி கொடுத்தாங்க. நான் வின் பண்ணால் செய்வேன். நான் வின் பண்ணிக்க மறுபடியும் நன்றி எடுத்து வரீங்க போங்க. நான் கேஷுவலாக தான் சொன்னேன். அப்படி இந்த மனசில் வச்சுக்கிட்டு வின் பண்ணும்போது நன்றி எடுத்து வரும்போது எங்கள் ஊர் தலைவர் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டாரு. அந்த யோகா மாஸ்டர் வசூல் அப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்டோட நாங்கள்லாம் போய் அவர் கன்னியாகுமரி மனமுதெல்லாம் போட்டு 25 lakhs ஒதுக்குறாரு. அவருடைய பாராளுமன்ற நிதி ஒதுக்குனாரு. இன்றைக்கி லேடிஸ்லாம் உள்ள இந்த பக்கம் லேடிஸு பண்ணிட்டு சால்வ் வந்துடுவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, மூச்சு பயிற்சி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் உடம்புல வராது. நான் ரொம்ப டீப்பாக பண்ணணும். லங்ஸை காப்பாற்றிக்கணும். ராஜ உறுப்புகளை 7 காப்பாற்றணும்னா மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சமாவது நீங்கள் இன்னிலேருந்து ஒரு இதாக அட்வைஸாக கூட எடுத்துக்காதீங்க. நம்மளோட நம்மளுக்கு நல்லதுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு நீ காலையில் எழுந்து மூச்சு பயிற்சி பண்ணும்போது கரெக்டாக டைம் செட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்களெல்லாம் 6 நொடி தான் நிற்க முடியும். 1/2 நொடி 1 நொடி ஆக்குங்க, 1 நொடி 2 நொடி ஆக்குங்க. அப்படியே தியானம் நினைக்கணும். கடைசி நம்ம இருக்க போகிறது சமாதி நிலை தான் போகும். அந்த நிலையை உங்களுக்கு வரணும்னா நீங்கள் இதை மேற்கொண்டு நல்லா பயிற்சி பண்ணி நல்லா எழுதணும். விடும்போது 2, 4, 6 இந்த ரேஷியோவில் தான் மூச்சு வைப்போம். அதே போல் இருக்கணும். இதை ஒன்று பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நாள் முழுவதும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். சில பயிற்சிகள் அதை அங்கே நான் வீடியோவில் கூட எடுத்துருக்காரு. சில பயிற்சிகள்லாம் தயவுசெய்து யோகா தினமும் ஏதாவது ஒன்று பண்ணுறது இதை கொஞ்சம் அப்படியே பண்ணிகிட்டே இருந்து சில ஆசனங்கள் உள்ள அப்படி போயிடுறது. நான் நடத்துறது அயப்பாக்கம் தெரப்பட்டிக் யோகா. என்ன பாட்ஸுக்கு என்ன கொடுத்தா கிளியர் ஆகும். இதுதான் என்னுடைய யோகா இருக்கு. தியான யோகா, பிரம்ம யோகா, ராஜ யோகா, பதஞ்சலி யோகா, கர்ம யோகா. விவேகானந்தர் போனதெல்லாம் கர்ம யோகா. எல்லா யோகாவும் இப்போதைக்கு உலகத்துக்கு என்ன வேணும் இதை கொடுத்தா டாக்டர் கிட்ட போகணும்னா ஃபீஸை கொடுக்கணும்னா பாருங்க எவ்வளோ சேவையாக பண்ணிட்டு ஒரு 1500 ரூபாய் அவங்கள உருவாக்கி ரொம்ப இதெல்லாம் அப்படி எக்ஸ்ட்ரீமாக நான் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே வரேன் பணம் திறந்து இந்த அளவுக்கு நான் வந்து மனசோட சும்மா போனால் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துங்க 3500 ரூபா கட்டிக்கலாம் இல்லைங்க. ஆனால் ஒரு 1500 ரூபாயில் உங்கள் எல்லாரையும் உருவாக்கி உங்களுக்கு ஒரு மருத்துவராக்கி சார் சொன்னார் அவருடைய அங்கே பாண்டிச்சேரியில் ட்ரைனிங் எடுக்கும்போது உண்மையிலே இது ஒரு சேவையாக செஞ்சு இவருடைய சேவை மேன்மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி வழங்க இது இல்லாமல் வாழ்த்தி வணங்கி விடுவதையே. நன்றி, வணக்கம்.
ஏழாவது பட்டமளிப்பு விழா மற்றும் ஸ்தாபகர் சாமமூர்த்தி ஐயா அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் மிஸ்டர் ஹீலர் கே பாபு யோகா தெரபிஸ்ட் அவருக்கு கேடயம் வழங்கப்படுகிறது. நம்முடைய சாமமூர்த்தி சார் யோகா தெரபிஸ்ட் பாபு ஐயா பாபு அவர்கள் இந்த யோகா மாஸ்டர் ஆஸ்தான சிஷியன் 12 வருஷமா அவர் கூட பயணிக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கார், அதுக்காக பாராட்டி அவருக்கு இந்த மருத்துவ சீட்டு வழங்கினார். அவர் இந்த யோகாலாம் முடிச்சிருக்காரு. தேங்க்யூ. சாமமூர்த்தி ஐயா அவர்கள் கேடயம் வழங்கி சிறப்பிக்கிறார். ஐயா இறைவனை மருத்துவர் அவர்கள் இந்திய மலர் மருத்துவத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி செஞ்சுட்டு இருக்காரு. நமது காய்ச்சி ஃப்ளவர் ஜெர்மனி அது இல்லாமல் ஒரு இந்திய மலருக்கும் தன்மை இருக்கு. அது பல வருடம் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் மலர் மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஆராய்ச்சியை கொஞ்சமாக சொன்னால் போதும், நம்ம அதை பின்பற்றிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, வணக்கம். உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வந்து ராசிராமலிங்க ஐயா மூலமாக எனக்கு அறிமுகம். அந்த வகையில் வந்துட்டு எனக்கு அதிகமாக தெரியாது. அன்றைக்கி ஒரு நாள் கிளினிக் வந்திருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது இவருடைய இவ்வளோ சிறப்பான விஷயங்களாக இருக்கிறத. நான் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டேன். உண்மையில் அவர் ஐயா சந்திக்கும் போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட இவரை பற்றி நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் 2 வருஷத்தில் நான் இப்போ தான் அவர் 2வது முறையை சந்திக்கிறேன். அது ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக வந்து மரபுவழி மருத்துவர்கள் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க தேடலே இருந்துகிட்டு இருப்போம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கையும் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்கள் தங்கியிருக்கு. ஆனால் அதை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சிறப்பான நிலையை ஒரு நிலைக்கு வரும்போது தான் அது வெளிப்படும். இப்போதைக்கு நம்ம கற்றுக்கிட்டா செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம வந்து உணர்ந்ததை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய காலம் வரும். அந்த வகையில் வந்து நான் வந்து ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு மேலே வந்து மருத்துவத்துறையில் இருக்கேன். மறுபடி மருத்துவங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆரம்பத்தில் ஒரு தொழில்கள்லாம் பணம் செஞ்சுட்டு அதெல்லாம் கைவிட்டுட்டு என்ன செய்யலாம்னு தோணும்போது நம்மால் சுற்றும் போது கொஞ்சம் மூலிகை மருத்துவம் கற்றுக்கிட்டேன். அதை வச்சுட்டு சரி நம்ம இனிமேல் வந்து நமக்கு தொழிலெலாம் ஒத்து வராது, ஏதாவது மருத்துவம் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை பண்ணலாம் நினைக்கும் போது மருத்துவத்துக்குள்ள வந்தேன். அப்போ நாம் எடுத்த முடிவு 2. ஒன்று வந்து என் கைப்பட செஞ்ச மருத்துவம் மட்டும் தான் பயன்படுத்தணும். 2வது வந்து தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்போ என்னுடைய அப்பாவுடைய நண்பர்கள் நம்ம நிறைய பேர்த்த சித்த மருத்துவத்தை அடிப்படையை கற்றுக்கிட்டேன். அந்த தேடல் வளர்ந்துக்கிட்டே வந்துச்சு. மூலிகை மருத்துவம், சித்த மருத்துவம், கரும்பு மருத்துவம், அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் எல்லாமே அவங்களால வந்து நல்லாவே கற்றுக்க முடிஞ்சிச்சு. அது கற்றுக்கிட்டு இருக்கும்போது தான் இடையில உணர முடிஞ்சிச்சு என்னென்னா இந்த மருந்துகளுக்கெல்லாம் மேலே நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றல் இருக்குது. அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நோய் இருக்குதுங்கிறத ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து விட்டுட்டேன். ஒரு கட்டத்தில் வந்து மலர் மருந்துகள் அந்த டாக்டரோட மலர் மருத்துவம் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழக்கம். அதை கொஞ்ச நாள் பயன்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் முழுமையாக எல்லா மருந்துகளையும் விட்டுட்டேன். அப்புறம் இறைவழி மருத்துவங்கிற முறையில், அதாவது எனக்குள்ள இருக்கிற அந்த இறை ஆற்றல் மூலமாக ஏதாவது நேரடியாகவே ஒரு ஆற்றல் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு மருத்துவ மூலமாக வாங்கி கொடுக்குறதோ, நீர்கள் மூலமாக கொடுக்குறதோ, தொண்டல் மூலமாக கொடுக்குறதோ அதெல்லாம் தேவையில்லாமல் எண்ணங்கள் மூலமாக மனசு நினச்சா கிடைக்குது. அவ்வளோதான். இந்த புரிதலுக்குள்ளே வந்தேன். அது செய்ய ஆரம்பித்தேன். அது பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2003 அது முழுமையாக அந்த இறைவழி மருத்துவங்கிற பேரில் பண்ணுறேன். ஆக்சுவலாக இறைவழி மருத்துவங்கிறது வந்து டாக்டர் பசூல் பிரம்மனோட முறை. அவருடைய பேர், அவருக்கு பேர், அந்த பேர் அவர் வைக்கலாம் முடிவு பண்ணிக்கிட்டு நேரத்தில் தான் அவரை நான் சந்தித்தேன். சந்திக்கும் போது என்னால் நினைத்த அவசரம் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எந்த வகையில் இறைவன் நாட்டிங்கன்னு கேட்டார். எனக்கு இறைவனா என்னன்னு தெரியாது அப்படின்னு. அப்போ எப்படி சோகப்படுத்துறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் சோமான்னு நினைக்கிறேன், சோமாகுது அப்படின்னா. அதுதான் இறைவன் கொடுத்துன்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தையை முதல் கேட்டேன். அப்போ இருந்து அந்த பேரை நானும் பயன்படுத்தலாம் இருக்கேன். ஏன்னா என்னுடைய மருத்துவ முறைக்கு நான் ஒரு பேர் தேடிக்கிட்டு இருக்கேன்.
அப்போ இந்த பேர் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, இதை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னா சரின்னு சொன்னார். அந்த பேர் அன்னையிலேருந்து பயன்படுத்தினேன். மற்றபடி அவருடைய முறைக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. நான் வந்து சித்தர்கள் வழியில் இறைத்தன்மை உணர்ந்தேன், அவர் குரான் அடிப்படையில் வந்தவர். ஆனால் அதே பேரில் இருந்ததுனால எனக்கு அதிகமாக அறிமுகம் இல்லாமல் போயிடுச்சு. அதே பேர் தான் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறேன். நான் வந்து ஒரு 3 வகையில் நலவாழ்வு பார்க்குறேன். நலவாழ்வுனா உடல், மனம், ஆன்மா, இது 3ம் ஒத்திசைந்து ஒரு சிறப்பான நிலையில் இருந்துச்சுன்னா எந்த நோய் வராது. நோய்களே நமக்கு வந்து நன்மை தருவதற்காக வருது நம்ம பார்க்கணும். எந்த நோயாக இருந்தாலும் நம்ம இயற்கையை விட்டு விலகி போகிறோம், இயல்பான மனநிலையை விட்டு விலகி போகிறோம், இறையாற்றலை விட்டு விலகி போகிறோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக நோய் வருது. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நோயை தடுக்கிறதோ கட்டுப்படுத்துறதோ அழிக்கிறதோ அந்த வேலையை செய்யாமல் அதில் இருந்து பெற்ற பாடத்தை வச்சு நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி போகணும், நலவாழ்வு நோக்கி போகணும். அன்றாட கடமைகள் இயற்கையை விட்ட வழக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை ஒழுங்காக செஞ்சாங்க, உடல்ல நோய் வராது. நமக்குள்ள இருக்கிற அந்த இயல்பான மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இயல்பான மனநிலைக்கு நம்ம திரும்பிட்டோம்னா எந்த நோய் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இயல்பான மனநிலைக்கு நம்ம திரும்புவதற்கு பலர் வந்து உதவும். பேட்சோட அந்த மலர்கள் உதவும். அதே மாதிரி தமிழ்நாட்டு மலர்களும் சித்தர்கள் வழியில் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நான் மருந்தாக்கிருக்கோம். கிட்டத்தட்ட 600 வகையான மலர்களை மருந்தாக்கியிருக்கேன். நிறைய பேர் சொல்லி கொடுத்தேன், ஆனால் நான் பயன்படுத்துறது கிடையாது. மற்றவங்க எங்களுக்கு கற்றுக்கிட்டு சொல்லுவாங்க, சொல்கிற ரிசல்ட்டை தான் நான் பார்ப்பேன். அதுதான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஆனால் என்ன காரணம்னா, நான் ஒரு ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல உள்ள தொல்லைகளையோ மன தொல்லைகளையோ நீக்கின பிறகு தான் அவங்க மருந்தை கொடுப்போம். அந்த எதுக்கு தேவைன்னா, அவங்களுக்கு அந்த மனநிலையை இந்த சூழலில் வாழ்ந்துருக்காங்க. இதே ஒரு குறிப்பிட்ட சூழலையே வாழ்ந்தது தான் அவங்களுடைய மூல காரணம். அந்த சூழலில் இருந்து விடுபடுவதற்கு இந்த மலர் மருந்துகள் உதவுது, சித்த மருந்துகள் உதவுது, அக்குபஞ்சர் உதவுது, எல்லாமே உதவுது. அது நம்ம தேவையுள்ளதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அந்த வகையில் தான் என்னுடைய மருத்துவம் இருக்குது. இடையில ஒரு 10 ஆண்டுகள் திரும்பவும் மருந்துகள் பயன்படுத்துகிறேன். அதுக்கு இடையில ஒரு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு மருந்துகள் பயன்படுத்துகிறேன். அது என்ன மலர்கள்னா நம் நாட்டு மலர்கள், நம் நாட்டு மலர் மருந்துகளை பயன்படுத்துகிறேன். நம் நாட்டு மலர் மருந்துகள் நமக்கு எளிமையாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மலர்கள் பற்றி நமக்கு தெரியும், முறையை பற்றி தெரியும். அந்த சரியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் அது ஈஸியாக இருக்குது, செய்கிறதும் செலவு கம்மி. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறேன். ஐயா வந்து அந்த மருத்துவ முறை பற்றி சொல்லித்தரணும்னு சொல்லி இந்த ஒரு மாதிரி எடுத்துருக்கேன். அதை நான் செய்கிறேன். அது ஏன்னா நான் இறைவனை பொறுத்தவரை தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். மலர் மருத்துவங்கிறது வந்து அதுக்கு ஒரு படிநிலையாக தான் பார்க்குறேன். அந்த நான் அதை மருந்து சொல்லித்தரதான் விட்டுருந்தேன். இறைவனை பொறுத்த டீச்சர் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுத்து பழகிருக்கேன். கிளாஸ் அடிக்கிறத முன்னாடி 12,000 ரூபா வாங்கி பண்ணியிருக்கேன். மலர் மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ அதை இடையில நிறுத்திட்டேன். காரணம் என்னென்னா, அது இப்போ வெறுமனை மருத்துவ மட்டும் நம்பரை நிலைக்கு போயிடுறாங்க. தனக்குள்ளே இருக்கிற அந்த இறையாற்றலை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை நேர்மைப்படுத்துறதுக்கு சரியான கோஆப்ரேஷன் இல்லை, அந்த புரிதல் இல்லை. அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அந்த மருந்துகளையும் வாங்கிக்கிறாங்க, பணத்தை பார்த்து மட்டும் நோக்கம் போய் விலைக்கு போயிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் நமக்குள்ள இறையாற்றலை மேன்மைப்படுத்தி நம்ம ஒரு முழுமையான ஒரு மனுஷனாக மாறுவதற்கு தான் இந்த மருத்துவம் தான் நமக்கு உதவி. மருத்துவங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம தன்னை உணர்றதுக்கான பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு கிஃப்ட்டு, ஒரு பரிசு மாதிரி இறைவன் கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து மருந்து கொடுத்து தான் சரி பண்ணணும் தேவையில்லை. நம்ம நினைச்சாலே சமமாகிற அளவுக்கு அதில் ஒவ்வொரு மருத்துவர்களுமே கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தையும் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தி பழகணும். ஐயாவோட பிறந்தாலாம் இன்றைக்கு திருச்சியோட மருந்துகளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கா பயிற்சி. அவருக்கு நம்முடைய ஸ்தாபகர் சாம்பமூர்த்தி ஐயா அவர்கள் கேடயம் வழங்கி சிறப்பிக்கிறார். இப்போது ஐயா பாண்டிச்சேரி வந்திருக்காரு. ஐயா வந்து ஒரு 15-20 வருஷமா காதை கேளாதவர், வாய் பேச முடியாதவர், 30 வருஷம் 30 இயர்ஸ் ஃப்ரெஞ்சு இதில் இருந்திருக்காரு. அந்த ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. நிறைய மாணவர்கள் வச்சு இன்னும் செஞ்சுன்னு இருக்காரு. இதுக்கு நடுவில் அவருடைய சேவை வந்து அக்குபஞ்சர், வருமானம், வேறு மாற்று மருத்துவங்களை போய் செஞ்சுட்டு வருவார். இவங்க பொண்ணு வந்து சைக்காலஜி டாக்டர், அந்த அளவுக்கு பேசுகிறது இருக்காரு. சிறப்பு மிக்க நண்பர். என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் ஐயா சொன்னேன். சைக்காலஜி
ஃப்ரம் பாண்டிச்சேரி. அவர்கள் நம்முடைய சாம்பமூர்த்தி ஐயா அவர்களின் கையால் கேள்வி வாங்கிக் கொள்கிறார். சரிங்க பாருங்க. அவரும் சிறிய உரையாற்றுவார். Actually, I feel like privileged to stand here at Philadelphia. I'm pursuing my BSc in psychology, bachelor's in psychology final year. I completed my 30 days of internship just 2 days back. And to do this kind of service is actually not easy. And அதுக்கு நிறைய resilience and coping capacity ரொம்ப தேவை. அந்த வகையில் sir is really skilled and he is blessed by the God for this service, and I don't have much words to say about him because he is not only God but a godfather for me, and he is a well-wisher of the family. I thank him for this wonderful opportunity and happy birthday. Thank you.